ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கு விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் இந்த தப்பை பண்ணலைங்க சார், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலைங்க சார்னு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்காரர் கேட்கவே இல்லைங்க. சப்பு சப்பு சப்புன்னு கன்னத்தில் போட்டு அடிக்கிறாருங்க. அடித்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் சேரனனே பாண்டி நிலா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நீ யாரியான்னு கேட்குறாங்க. சோழன் அண்ணன் அண்ணனும் பாண்டி தம்பியும் சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணை கேட்கவே இல்லை. அப்புறம் திரும்ப 10 நிமிஷம் கழித்து நீ யாருமான்னு கேட்கல, நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பொண்டாட்டி இருந்து தான் இவன் இவ்வளோ திமிரு எடுத்து ஆடுறானா, இவனுக்கு ஒன்று பத்தலையா, 4-5 கேட்குதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு வையிறாங்க. அப்போ நிலா எதுவுமே பேசலை, அப்படியே உம்முனே இருக்காங்க. நம்ம சோழன் முன்னாடி, சேரன் முன்னாடியும் பாண்டியன் முன்னாடியும் போய் அடிக்கிறாங்க நம்ம சோழனை. சேரனனை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலை பிடிச்சி கூட கெஞ்சுறீங்க சார், என் தம்பியை அடிக்காதீங்க சார், உங்களுக்கு என்ன என் தம்பியை அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரனனை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, சோழனை போட்டு அடிச்சிட்டு ஏண்டா இப்படி பண்ணுற, இந்த பிள்ளைக்கும் சேர்த்து ஏண்டா கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நிலா நின்று நிதானமாக யோசிக்கிறாங்க. யோசித்து நான் இவர்கிட்ட செத்த பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நம்ம சோழன்கிட்ட கேட்குறாங்க. சோழன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் இவங்க நிலா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனையுமே சார் இவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் நிலாவும் எல்லாருக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க. அதை யாருமே கேட்குற மாதிரி இல்லை. உடனே ட்ரிப்பு அனுப்பிச்சி விட்டார்ல, அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஓனருக்கு ஃபோன் பண்ணோடனே ஓனர் சொல்கிறாங்க, ஒரு காலேஜ் பையன் ஆர்டர் போட்டிருந்தேன், அதனால் இந்த வண்டியை புக் பண்ணியிருந்தனால நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம், இப்போ கோயிலுக்கு போகிறதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதாங்க சார் நடந்தது, இந்த பொண்ணு லவ் பண்ணவங்க வேற ஒருத்தவங்க, இவர் வண்டியோட டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா. நான் எப்படிம்மா நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்படியே அந்த பொண்ணை நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏம்மா நீ பண்ண தப்புக்கு ஏன் புருஷன் அடி வாங்கணுமா, நான் புருஷன் இல்லாமல் நிற்கணுமாம்மா, இது எங்களுக்கு தேவையாம்மா, ஏம்மா உனக்கு பாவம்னு சொல்லி இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணதுக்கு எங்கள் வீட்டுக்காரரை நீ என்ன பண்ணணுமோ அதை நல்லா பண்ணுறம்மா, உன்னால் முடிஞ்சதை பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே அப்புறமா சொல்கிறாங்க, இவரை நான் லவ் பண்ணல, நான் லவ் பண்ணவங்க வேற ஒருத்தவங்க, இந்த அண்ணன் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா கேட்குறாங்க, எங்கே போனாலுமே ஃபோட்டோ எடுப்பீங்களங்க, ஃபோட்டோ எடுத்தீங்களாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாப்புல, யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாப்புல, ஆமாம் ஃபோட்டோ எடுத்தோம், ஆனால் நான் எடுக்கல, அந்த பொண்ணோட ஃபோனில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க அம்மா அந்த பிள்ளைய அடின்னு அடித்து ஃபோன் எடுத்துகிட்டு வான்றாங்க. சரின்னு சொல்லி அந்த பிள்ளை உள்ளே இருந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபோட்டோவை காமிக்கிது. அப்போ நான் எனக்கு மேலே உள்ள காலேஜ் படித்தவனை தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் அண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணேன்னு அப்போ லாஸ்ட்டாக அடி வாங்கினதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாரு, ஏம்மா இதை முதையே சொல்லியிருந்தேன்னம்மா, இவ்வளவு அடியும் மிதியும் வாங்கினதுக்கப்புறமாம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியில் போலீஸ்காரன்னு சொல்கிறேன். சரி போ அப்படின்றாங்க. சார் நான் ஒன்றுமே பண்ணலை. சரி நீ ஒன்றும் நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து ஒன்றும் வரலையே, நீயும் நிறையா தப்பு பண்ணத்தான் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.